எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது மக்களே, இப்போல்லாம் எந்த மாதிரியான விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு அழுத்தம் அதிகமாக இருக்குதா, என்டிஏ கூட்டணியில் சேரத்துக்கு அழுத்தம் அதிகமாக இருக்கா, இல்லை யார் அழுத்தம் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டுருக்குறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் அவர்களுக்கு அழுத்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள்? அழுத்தம் கொடுக்காத ஆட்கள் இருக்காங்களா? விஜய் அவர்கள் அரசியல் கட்சி எப்போ ஆரம்பித்து வந்தாரோ அப்போ இருந்து அவருக்கு அழுத்தங்கள் அதிகமாயிருச்சு. ஏன்னா விஜய் அவர்கள் கண்டு திமுக ஆளுங்கட்சியும் அதிமுக மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி எல்லாமே பயந்து நடுங்கிறாங்க. உண்மையிலே நான் சொல்கிறேன், இது விஜய் ரசிகர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவோ இல்லை விஜய் அவர்களுடைய தொண்டர்களை திருப்திப்படுத்துறதுக்காகவோ நான் பேசலைங்க. இது ரியல் ஃபேக்ட், உண்மையை நான் சொல்கிறேன். நான் தமிழக மக்களுக்கே நல்லா தெரியும், விஜய் அவர்களை கண்டு, விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையை கண்டு இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே நாங்கள் தான் பெரிய ரொம்ப வருஷம் கட்சி, பெரிய கட்சி, எங்களை யாராலும் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு சும்மா வெத்து வீரவசனம் பேசக்கூடிய கட்சிகள் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் விஜய் அவர்களுக்கு கண்டு பயம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா விஜய் அவர்களுக்கு கண்டு பயம் இல்லைன்னா இந்நேரம் ஜனவரி 9ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கணும்ல, ஏன் ஆகலை? அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன், எம்ஜிஆர் அவர்களுக்கு உலகம் சுற்று வாலிபன் அப்படிங்கிற திரைப்படம் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு ஆட்சியை பிடிச்சாரோ அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் திரைப்படம் வெளியான உடனே மக்கள் மத்தியில் நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கும். அது மூலமாக கூட ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகிறதுல ஆட்சி அமைக்க முடியுமாங்கிற கேள்வி கேட்கலாம். ஆனால் மக்கள் ரீதியாக அந்த திரைப்படம் என்ன கருத்து சொல்லுது, விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த திரைப்படம் எந்த மாதிரியான மக்கள்கிட்ட ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது எப்படிங்கிறது தெரியும். ஆனால் அவங்களுக்கு என்னன்னா, ஒரு திரைப்படம்னு பார்க்காம விஜய் அவருடைய அரசியல் படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துருச்சு. முக்கியமாக அந்த சாட்டை எடுத்து அடிக்கிறாருல, அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ் சீன் இருக்கும். ட்ரெய்லரில் கிளைமேக்ஸ் சீனு, அந்த ஒரு சீனை பார்த்தோன்னே இவங்களுக்கெல்லாம் அள்ளு இல்லாமல் போயிடுச்சு. அதனால் விஜய் அவர்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்தாலும் சரி, கொடுக்காமல் இருந்தாலும் சரி, அவர் அதெல்லாம் சட்டம் பண்ண போகிறதே கிடையாது. நம்ம கூட சில நேரத்தில் ஐயோ விஜய் பயந்துட்டாரா, இல்லை விஜய் அமைதியாக இருக்காருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அமைதி தான் மிகப்பெரிய ஆயுதம். எல்லாத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஆயுதம் எதுன்னு கேட்டிங்கன்னா அமைதி, பொறுமை காக்கிறது ரொம்ப நல்லதுதான். அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் எல்லாரும் சேர்ந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக மட்டும் இல்லை, நிரந்தர முதலமைச்சராக்க போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது மக்களே.